விசேஷமாக இந்த புதிய நிதியாண்டுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நிதியாண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சில ஆலோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு வேதத்தின் வழியில் பொருளாதார ஆசீர்வாதம். வேதத்தின் வழியில் பொருளாதார ஆசீர்வாதம், biblical way to financial blessings என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சிலவற்றை நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், the blessing of the Lord brings wealth. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதின சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். அது மாத்திரமல்ல, பெரிய ஞானவான். He was the wisest man and the wealthiest man. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஞானியாக இருந்தார். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்க அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 3000 நீதிமொழிகள் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. அநேக நீதிமொழிகளை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிலே ஒரு சில நீதிமொழிகள் மாத்திரம்தான் அவர் சொன்னதிலே 1/3 பகுதி கூட இங்க நம்ம வேதத்தில் இல்லை, அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் இதில் நம்ம எப்படி இந்த உலகத்திலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி நல்ல திருமண வாழ்க்கை நடத்துவது, எப்படி பணத்தை சம்பாதிப்பது, பணத்தை கையாளுவது, எப்படி நம்ம பேச வேண்டும், எப்படி உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்று பல ஆலோசனைகள் இந்த நீதிமொழியின் புத்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த நாட்களில் சொல்வார்கள், 31 அதிகாரம் இருக்குது, டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஞானம் உண்டாகும். எப்படி இந்த உலகத்திலே நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது என்பதற்கான அநேக ஆலோசனைகள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த நீதிமொழியின் புத்தகத்திலிருந்து பொருளாதார ஆசீர்வாதத்திற்கான 8 ஆலோசனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். 6 or 7 principles now from the book of Proverbs. இதில் இருந்து சில ஆலோசனைகளை நான் வேகமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய நிதியாண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. குறைவுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய பொருளாதார கட்டுகளை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். பொருளாதார கட்டுக்குள்ளாக அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதெல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பொருளாதார கட்டுக்குள்ளாக இருக்கிறான் என்பதை சில அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். There are some signs of financial bondage. சிலவற்றை நான் வேகமாக சொல்கிறேன். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில தினசரி தேவைக்கு கூட கையில பணம் இல்லைன்னு வைங்களேன், நீங்க பொருளாதார கட்டில் இருக்கிறீங்க. பணம் செலுத்துவதை தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு செலுத்த வேண்டும், ஆனா அடுத்த மாசம் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க தள்ளி போடுறீங்கன்னா நீங்க பொருளாதார நெருக்கடியில கட்டில் இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, சில கடன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு கடன் வாங்கினே தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளும் பொருளாதார கட்டில் இருக்கிறாங்க. உங்க வீட்டில் அடிக்கடி கடன்காரன் கூப்பிடுறானா, போன்ல வந்து பார்க்கறானா, அப்படி இருந்தா பொருளாதார கட்டுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பணத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனை வருதா, பணத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் பொருளாதார கட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பணத்தை சம்பாதிப்பதற்காக ஏதாவது குறுக்கு வழியை நாடுவோமா அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சுன்னா, தவறான முறையிலே பணம் சம்பாதிக்க நேரிட்டால் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பொருளாதார கட்டில் இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கிறதுல குறைவுபடுவீர்கள் என்று சொன்னால், தசமபாகம் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க பொருளாதார கட்டில் இருக்கிறீங்க. யூ ஆர் அண்டர் ஃபினான்ஷியல் பாண்டேஜ். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இந்த புதிய நிதியாண்டிலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார கட்டுகளை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பொருளாதார கட்டுகளை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் ஒரு ஃப்ரீடம், ஒரு நிறைவை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை வாலிபர்கள் இருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் குறித்து வைத்து செயல்படுவீர்கள் சொன்னால், வருங்காலத்திலே இந்த ஆலோசனைகள் உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேகமாக வாசிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3, 9, 10. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில்
திராட்சரசம் புரண்டோடும் என்று சாலமோன் எழுதுகிறார். உன் பொருளாலே, உன்னுடைய வெல்த்தாலே ஹானர் த லார்ட், கர்த்தரை கனம் பண்ணு. உன் முதற் பலனாலே கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சோ முதலாவது குறிப்பு, உன் தேவனை உன் பணத்தினால் கனம் பண்ணு. Serve and honor God with your finances. உங்களுடைய பொருளாதாரத்திலே, ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பொருளாதாரத்திலே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் என்ன? உங்களுடைய பொருளாதாரத்திலே ஆண்டவர் முதலிடத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, பணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பணம் வேறு, ஆவிக்குரிய ஜீவன் வேறு என்றில்லை. நீங்கள் பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் மதிப்பீடு, யுவர் வேல்யூஸ், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமை, யுவர் பிரையாரிட்டிஸ். ஆண்டவரோடு உள்ள உங்கள் உறவை அது 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 தீர்மானிக்கிறது. மணி இஸ் இன்ட்ரிகேட்லி கனெக்டட் டு அவர் வேல்யூஸ். நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பீடு என்ன, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்க பணத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், கையாளுகிறீர்கள் என்பதை வைத்து நம்ம ஈஸியாக அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனை பணத்தினாலே கனம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னுடைய வருமானம் இன்றைக்கு எவ்வளவா இருந்தாலும் சரி, ஆண்டவரை அதில் கனம் பண்ண நீங்கள் ஆரம்பிப்பீர் என்று சொன்னால் வேதம் அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் ஆலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கும் நீங்கள் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், தசமபாகங்களை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த சின்ன வருமானம், சில பார்த்தீங்கன்னா சின்ன வருமானம் இருக்கும்போது காணிக்கை கொடுத்துருவாங்க. தசமபாகம்லாம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 வாங்கினா அதில் 1000 2000 எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இவ்வளவு கொடுக்கணுமா கர்த்தருக்கு, அதை தூக்கி பேங்க்ல போட்டா இன்னும் வருமே அப்படின்னு யோசிக்கிற மக்கள் இன்றைக்கு பெருகி விட்டார்கள். அதாவது சொல்றாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால உனக்கு வருமானம் கொடுத்து திரும்ப ஜெபம் பண்ணி அந்த என்ன பண்ணிடுவோம், அந்த வருமானத்தை குறைச்சிட்டா திரும்பி நீ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவரை கனம் பண்ணுவது அதிகரிக்கணுமே தவிர அது குறைந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கனம் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், தசமபாகங்களை கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்காக, சுவிசேஷ பிரபலத்திற்காக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கல் அப்பொழுது கொடுக்கப்படும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாம் மீதி இருக்கிற பணத்தையும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக பயன்படுத்துகிறோம் என்பதிலும் நாம் பொருளாதாரத்திலே கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா என்பது தெரியும். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செலவு பண்ணும் பொழுதோ, காரியங்களை செய்யும் பொழுதோ, ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, இதை நான் செய்யலாமா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தரை கனம் பண்ணுவீர்கள். உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பணத்தை செலவழிப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஆண்டவரை பொருளாதாரத்திலே, அந்த பொருளாதாரத்தை தந்த ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ண வேண்டிய விதத்திலே கனம் பண்ணவில்லை. அப்போ முதலாவதாக உன் தேவனாகிய கர்த்தரை உன் பொருளாதாரத்தினாலே, பணத்தினாலே கனம் பண்ணு. ஆண்டவருக்கு கொடுங்கள். கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தந்த வருமானம், ஆண்டவர் தந்த பலத்தினாலே சம்பாதித்த வருமானம், ஆண்டவர் தந்த ஞானத்தினாலே, ஆண்டவர் தந்த திறமையினாலே சம்பாதித்த அந்த வருமானத்தை முதலாவது கர்த்தருக்கு எடுத்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் மகன் என்னை கனம் பண்ணுகிறான், நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை இஸ் அக்னாலஜிங் that I am the source, நான் தான் இதுக்கு காரணம் என்பதை அவன் அங்கீகரிக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் முதலாவதாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம். serve God or honor God with your finances. பொருளாதாரத்திலே ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த புதிய நிதி ஆண்டிலே இதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் சொன்னால் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை தருவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். இரண்டாவதாக கடினமாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யுங்கள். கடினமாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யுங்கள். shun laziness and work hard and honestly. நீங்க என்ன செய்ய வேண்டும்? சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறிய ஒருபோது கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. வேகமாக சில வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சோம்பர் கையினால் வேலை செய்கிறவன் என்னவானா? ஏழை ஆவான். சுறுசுறுப்புடன் கையோ
செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறியா இருந்தா நீ தரித்திரனா மாறிடுவ, ஏழையா மாறிடுவ. சுறுசுறுப்பா இருந்தீனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரு. என்னவா இருக்கணுமா? diligent hands bring wealth. hard working. நம்ம வாழ்க்கையிலே கடினமாக வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். சோம்பேறியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா கடன் வச்சிருப்பான், ஆனால் 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தூங்குவான். அவன் கடன் வாழ்க்கை ஃபுல்லாக அடையாது, தரித்திரம் தான் வரும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய முதல்ல மனசு வேணும். அல்லேலூயா. எந்த வேலையாக இருந்தாலும் அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. டிக்னிட்டி ஆஃப் லேபர். அது எந்த வேலையாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வேலை சிறந்த வேலை, இந்த வேலை பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் வேலையை தருகிறார். ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமா? பைபிளில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், யாத்திராகமம் 34:21, 6 நாள் நீ வேலை செய்ய வேண்டும். இல்லை சொல்லுங்க, 6 நாள் வேலை செய்ய வேண்டும். என்ன செய்யணுமா? எப்போ எனக்கு சனி ஞாயிறு லீவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம். 5 நாள் தான் வேலை இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது 6 நாள் வேலை செய். உனக்கு ஆஃபீஸில் டியூட்டி 5 நாள் இருந்தாலும் 6ஆவது நாள் ஏதாவது வேலை செய். ஒரு நாள் ஓய்ந்துரு. அல்லேலூயா. நல்லா ரெஸ்ட் எடு. சில ஆட்கள் 7 நாள் வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா சரீரத்தை கெடுத்து அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்ய வேலை செய்ய மனதில்லாத இருக்க என்ன செய்யக்கூடாதா? என்ன செய்யக்கூடாது? சோம்பேறி கிச்சன் பக்கமே போகக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? 2 தெசலோனிக்கர் 3:10 போட்டிருக்கு. அங்க போவாத, சாப்பிடாத அப்படின்னு போட்டிருக்கு. சோம்பேறியா இருக்கக்கூடாது. குடும்பத்தில் எல்லாரும் உழைப்பை நம்ம கர்த்தர் வேலையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பிற்பாடு, எப்பா உனக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சுட்டேன். நல்லா 12 மணி நேரம் தூங்கு, 12 மணி நேரம் பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டே இரு அப்படின்னு சொன்னாரு. சொல்ல பண்படுத்து ஒரு வேலையை கொடுத்தார். வேலையை செஞ்சு என்ன பண்ணு? எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுட்டாரு. ஆனால் வேலை செஞ்சு என்ன பண்ணு? பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நெற்றியின் வேர்வையினால என்ன பண்ணு? நீ வேலை செஞ்சு சாப்பிடுங்கிறத ஆண்டவர். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சோம்பேறியை பார்த்து சொல்றாரு? எதை போய் பார்க்கணுமா? எறும்பை போய் பார்க்கிறாரு. அல்ல எங்க பாரு, எறும்பை பாரு, இத்தனோண்டு இருக்கும் எறும்பு. அதை பாருப்பா எவ்வளவு ஆக்டிவா இருக்கு. எங்கேயாவது எறும்பு சோம்பேறித்தனமா படுத்திருக்கா? எறும்பு நகர்ந்துட்டே இருக்குது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப என்ன செய்ய? சோம்பேறியே நீ எலும்பிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் எப்போ ஆசீர்வதிப்பார்னா நம்ம வேலை செய்யும் பொழுது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொல்றாரு 26:3 சொல்றாரு, இந்த இங்கே குடியிருப்பான், அவனை ஆசீர்வதிப்பேங்கிறார். சொல்லிட்டீரே ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டீரே, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஜெபம் பண்ணோம். ஆனால் விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சோம்பேறியுடைய நிலை என்ன தெரியுமா? பைபிளில் நீதிமொழியில் சில வசனங்களை வேகமாக வாசிக்கிறேன், குறிச்சிங்க. சோம்பேறி என்ன செய்ய மாட்டானா? உழவே மாட்டானா, வேலை செய்ய மாட்டான், குளிருதுன்னு உழ மாட்டானா. அறுப்பிலே அவனுக்கு பிச்சை கேட்டாலும் எப்பா ஏதாவது பிச்சை கேட்டாலும் கிடைக்காதான். சோம்பேறி தூக்கத்தை விட்டு எழுந்திர மாட்டான். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? முதல் வசனம் நீதிமொழி 20:4 போட்டிருக்கு. சோம்பேறி குளிரிலிருந்து உளமாட்டான். 2வது சோம்பேறி தூக்கத்தை விட்டு எழும்போதுக்கு கஷ்டப்படுவான் என்று 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. சோம்பேறி வேட்டையாடுறத கூட சமைக்க மாட்டானா. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்து சமைப்பதில்லை என்று 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அடுத்ததாக சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். சோம்பேறின் வழி முள்வேலிக்கு சமானம் என்று 15:19 போட்டிருக்கு. அப்புறம் 21:25 சோம்பேறின் கை வேலை செய்ய சம்மதியால் அவன் ஆசை அவனை கொல்லும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆசைப்படுவான், ஒன்றும் நடக்காது, ஏன்னா சோம்பேறியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, சோம்பேறியுடைய ஆத்மா ஒன்றும் பெறாது அப்படின்னு 13:4 போட்டிருக்கு. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று என்ன பண்ணாதா? இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ தான் நிறைய வச்சிருப்பீங்க. மொபைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, பைபிள் வச்சுருந்தீங்க, சோம்பேறின்னு போட்டிங்கன்னா நிறைய வசனம் வரும். நீ சோம்பேறியா என்னது எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னது படுக்கை ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பான் படுக்கையிலே.
வேலை செய்யணும். 6 நாள் என்ன பண்ணணும்? ஒரு வேலை சொல்லுங்க. எப்பா எப்படி வேலை செய்யுது? ஆண்டவர் சொல்லியிருக்கிற வேலை செய். வேலை செஞ்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேலையை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சோம்பேறியாய் இந்த வருஷத்தில் இல்லாதபடிக்கு நம்மளால முடிஞ்ச முழு பலத்தையும் போடணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அதை திருடிட்டு போய் வேலை செய்யக்கூடாது. வேதத்தை வாசிக்க ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கணும். அதே சமயத்தில் கடினமாக வேலை செய்ய ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு உலகத்தின் மனுஷன்லாம் எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. 8 மணி நேரமாவது வேலை செய்கிறார்கள். எல்லாருமே நம் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடினமாக மாத்திரமல்ல, நேர்மையாக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. நேர்மையாக வேணும். ஹானஸ்டா ஒர்க் பண்ணணும். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில முறைகேடு இருக்கக்கூடாது. நேர்மையாக வேலை செய்ய வேண்டும். பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 19:22 பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசின்னு போட்டிருக்குது. பொய்யனை பார்க்கிலும். ஆகவே நம்ம வேலை ஸ்தலத்திலோ எங்கேயோ நம்ம பொய் பேசக்கூடாது. பொய்யனை பொய்யினாலே இந்த வருமானம் பொய்யினால வந்துச்சா அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. இரண்டாவதாக டிஸ்ஆனஸ்டி, நேர்மையற்ற முறையிலே பைபிள்ல போட்டிருக்கு. 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 20:10 நான் சொல்ற வசனம்லாம் நீதிமொழிகள் தான். சரியா? 20:10 வெவ்வேறான நிறைக்கல், வெவ்வேறான மரக்கால், இது கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க அளக்கிற அளக்கெல்லாம் எப்படி இருக்குது? எதை பயன்படுத்துறீங்க? வேதத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 19:36 சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான என்று சொல்லி எல்லாம் கரெக்டா இருக்கணுமா? அல்லேலூயா. ஏமாத்து வேலையே இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, திருட்டு மூலமாக வருமானம் வரக்கூடாது. திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க கடவன் சொல்லி எபேசியர் 4:28 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமா இருந்தாலும் அது நேர்மையா வந்ததா இருக்கணும். அல்லேலூயா. நேர்மையா இருக்கணும். நேர்மை. கடினமாகவும் நேர்மையாகவும் உழைக்க யார் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த பொருளாதார வருஷத்திலே கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்பதற்கும் கடினமாக வேலை செய்வதற்கும் உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா, நேர்மையாக அர்ப்பணிப்பு சொன்னா கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 100-fold blessings ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறார். கர்த்தர் அதை செய்ய அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம குணத்தை இழந்துடக்கூடாது. புட் கேரக்டர் ஓவர் வெல்த். நற்கீர்த்தி, அநேக செல்வத்தை பார்க்க நற்கீர்த்தியே விரும்பப்படத்தக்கது என்று 22:1 வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல. அப்போ கடினமாகவும் நேர்மையாகவும் வேலை செய்ய தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குடும்பத்திலே வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் சினத்திலே என்ன செய்யணும்? குடும்பமாக சேர்ந்து செயல்பட வேண்டும். புருஷனையே நம்பி அல்ல, மனைவியும் அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே முன்னேற முடியுமோ முன்னேறுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. சோம்பேறியா இருக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. மூன்றாவதாக சரியாக திட்டமிட்டு பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யணும். ஸ்கெட்ச் அவுட் a பிளான். நல்ல பட்ஜெட் இருக்கணும். சரியாக திட்டமிட்டு பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்யணும். நம்ம திட்டமிட தவறினால் தவறுவதற்காக, தோல்வி அடைவதற்காக திட்டமிடுகிறோம். if we fail to plan, we plan to fail. அப்போ பொருளாதாரத்தை திட்டமிடணும். ஹல்லேலூயா. சிலர் வீட்டில் மனைவிமாருக்கு எவ்வளவு சம்பளம் புருஷன் வாங்குறான்னு தெரியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், எவ்வளவு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மறைவு இருக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இவ்வளவுதான் வருமானம் நம்ம வீட்டுக்கு, நீ கண்ட கடிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, உட்கார்ந்து இப்படின்னு சொல்லி இதுதான் நம்முடைய வருமானம், எப்படி செலவு பண்ணுவது என்று சொல்லி ஒரு பட்ஜெட் போடணும். எத்தனை பேர் பட்ஜெட் போட்டு செலவு பண்றீங்க? எத்தனை பேர் ஒரு பிளான் இருக்கு உங்க குடும்பத்தில்? இவ்வளவுதான் வருமானம், இதற்கெல்லாம் செலவழிக்க வேண்டும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்ல தெரிந்தாதான் நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டது ஊதாரித்தனமா செலவு பண்ணுவீங்களே, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் சொல்கிறது 21 நீதிமொழி 21 அதிகாரம் 5ஆம் வசனத்துல தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு ஜாக்கிரதை உள்ளவருடைய திட்டங்கள், குட் பிளானிங் அப்படின்னு போட்டிருக்கு. பிளான்ஸ் ஆஃப் தி டிலிஜென்ட். நல்ல திட்டங்கள் என்ன செய்யுமா? செல்வத்தை உண்டாக்கும்.
திட்டமிட்டு காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க எவ்வளவு இருக்கிறது, எதுக்காக செலவு பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. கர்த்தர் நான் உழைக்கிறேன், எனக்கு ஆண்டவர் வருமானத்தை தருகிறார், அதை நான் எப்படி திட்டமிட்டு செலவழிக்கணும்னு சொல்லி நீங்க ஆச்சுங்க, கர்த்தர் படிப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில நேரத்திலே கர்த்தர் அற்புதமான வாசல்களையும் கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எப்படி செய்வது? என்னமாக 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழி 24:27, வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி அப்புறம் உன் வீட்டை கட்டு. என்ன செய்? பிளான் பண்ணு. பணம் இருக்கா போனவன் அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி எங்க வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. எவ்வளவு வருமானம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முதலாவது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். தசோபாகங்களை எடுத்து வைக்கணும். ரெண்டாவதாக இன்னொரு குறிப்பு நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன், அது வந்து சேவிங். சரியா? அதுக்கு நம்ம திட்டமிடணும். அப்புறம் அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும். சாப்பாடு இல்லாம பண்ண முடியாது. அப்ப சாப்பாட்டுக்கு என்னதான் சாப்பிடணும்னு திட்டமிடணும். நீங்க வந்து டெய்லியும் கறியும் மீனும் முட்டையும் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு 10 நாள்ல எல்லாம் காலி ஆயிரும். என்ன செய்யணும்? என்னதான் அதுக்கு நீ சாப்பிட வேணாம் சொல்ல, சாப்பிடுங்க கறி எல்லாம். என்னது நம்முடைய வருமானம் என்ன என்பதை அறிந்து சாப்பாட்டுக்கு மளிகைக்கு திட்டமிட வேண்டும். வீடு அடுத்து தங்குறதுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும். வாடகை சொல்லக்கூடாது, ஐயா நான் 2 மாசம் சேர்த்து தரேன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. அவன் அதை நம்பிதான் இருப்பார் அந்த ஆளு, உங்க ஓனர். நீங்க பாட்டுக்கு 2 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லக்கூடாது. அதை பிளான் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? அப்புறம் படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு திட்டமிட வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற அத்தியாவசிய தேவைகள், கரண்ட் பில்லு, கேஸ் அடுப்பு, இதெல்லாம் அவசியம் தானே. அப்புறம் என்னது, கேபிள் கனெக்ஷன் இருக்கும் வீட்டில், அது வசதி இல்லாட்டா கட் பண்ணுங்க. அதுக்கு ஏன் போகணும்? அதுக்கு அப்போ தேவை இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம். அப்புறம் ஃபோன் இன்னைக்கு அத்தியாவசிய தேவை, அப்படி தானே ஃபோனு. அப்போ எவ்வளவு அது எப்படி பண்ணுறது? அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது பார்த்துக்கலாம். அந்த அவர் என்ன பண்ணுவார்? 5 மாதம் கழிச்சு கொடுத்தா போதுன்னு கூடாது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி என்ன பண்ணணும்? மாதம் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா மாதம் மாதம் என்ன பண்ணிடணும் சொல்லுங்க. அது அவரெல்லாம் பார்த்துக்குவார். அவர் 10 வருஷம் கழிச்சு வட்டியோடு சேர்ந்துக்கிறது அப்படி இல்லை. வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு அப்படி போயிடக்கூடாது. என்ன செய்யணும் பாருங்க. இவ்வளவுக்குள்ளாக நீங்கள் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, பிளான்டு ஒரு பட்ஜெட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை என்ன பண்றாரு? கனம் பண்ணுவார். திட்டமிட்டு செலவு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்கெட்ச் அவுட் அ பிளான். நான்காவதாக சேவ் ஃபார் தி ஃபியூச்சர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். எதிர்கால மற்றும் எதிர்பாராத தேவைகளுக்காக சேமிக்க பழகுங்கள். எதிர்கால எதிர்பாராத தேவைகளுக்காக சேமிக்க பழக வேண்டும் என்று வேதத்திலே சேமிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எறும்பிட்ட போய் கடினமாக வேலை செய்யறதை மாத்திரம் கத்துக்காத, சேமிக்கிறதையும் கத்துக்கன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. குளிர்காலத்திற்காக அது என்ன செய்தான்? கோடை காலத்திலே சேர்த்து வைக்குது. அதுக்கு தெரியும் ஒரு தேவை வரும், நம்மளால முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது. சேவிங். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, சேவிங்க வந்து ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றார். என்னதான் செய்யக்கூடாதுன்னா பதுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பதுக்காத. ஹோர்டிங் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை. ஹோர்டிங். டோன்ட் ஹோர்ட் பட் சேவ். பதுக்காத, ஆனா என்ன பண்ணு? சேர்த்து வை. நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? அங்க போட்டுக்கு பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 11 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே எறும்பிடத்துல போய் அது பாருங்க, இந்த இத்தனோண்டு எறும்பா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எறும்பிட்ட போய் ஞானத்தை முதல்ல கற்றுக்க. எங்க பிஷவர் காலேஜ்லயும் பாரதாஸ் யூனிவர்சிட்டிலையும் போய் கத்துக்கிறதுக்கு முன்னாடி எறும்பிட்ட போ, அது உனக்கு சொல்லித்தரும். என்ன பண்ணா? அங்க போனீங்கனாலே அது எப்படி ஞானமா வாழலாம், வேலை செய்ய அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லும். சேர்த்து வைப்பான்னு சொல்லும். நாங்க எப்படி ஒற்றுமையா இருக்கோன்னு பாரு. ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் இருந்தாலும் நான் தனியாவே போய் சாப்பிட்றத ஒரு 10 எறும்பை கூட்டிட்டு வரல, நீ தனியாவே சாப்பிடுறீங்க. அவன் பாருங்க நிறைய இருக்குது. எறும்பை பற்றி ஒரு பேசியிருக்கேன் 2-3 தடவை. பாருங்க, எறும்பிட்ட போய் கத்துக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும் பாருங்க, ஒழுங்கா வரும். ஒழுங்கு இருக்கிறது. எந்த எறும்பாது இப்படி கோணல் மணல போது பார்த்துருக்கீங்களா? எங்க பாருங்க வரும்போது அப்படியே லைனா வரும். அப்படியே நம்ம ஆட்கள் பாருங்க கோணல் மணல போவோம், ஒரு லைன் நிற்க மாட்டான், பூந்து நடுவில் பூந்து போறது.
எறும்பை பாருங்க, அட்டென்ஷன் அப்படி நேராக போகுது. முன்னாடி போட்டேன், நான் பின்னாடி போறேன். பாருங்க, அதெல்லாம் எறும்பிட்ட கத்துக்கணும். அல்லேலூயா. இண்டஸ்ட்ரி, யூனிட்டி எல்லாம் அங்கே இருக்குது, வேலை செய்கிறது எல்லாம். பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, சேமிக்கிறத கற்றுக்க. அல்லேலூயா. கொஞ்சமாவது, அதான் சொல்லுவார்கள் ஃபினான்ஷியல் பிரின்சிபல்ல 10-10-80 பிரின்சிபல். எல்லாம் சொல்லுங்க, 10-10-80 அப்படின்னா 10% ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதல்ல எடுத்து வை, அதுக்கு மேலே ஆண்டவர் கொடுக்கலாம் குறைந்தபட்சம். ரெண்டாவதாக குறைந்தபட்சம் ஒரு 10% சேமிப்பதற்காக எடுத்து வை, அடுத்த 10%. அப்புறம் நான் பட்ஜெட்னு சொன்ன பார்த்தீங்களா, அடுத்தது மற்ற காரியம் 80%ல அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சந்திப்பார். நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் அவர்தான். ஆகவே திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழி 21:20, மூடன் என்ன செய்ய போறானா, எல்லாத்தையும் செலவழிச்சு விட்டுறானா, எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான், ஒன்றும் வச்சு சேர்த்து வைக்க மாட்டானா. ஜப்பான்காரங்க இருக்கான் பார்த்தீங்களா, 25% மாசம் மாசம் சேமிப்பானா. எத்தனை பர்சன்ட்? 25%. ஐரோப்பியர்கள் 15-20% சேவ் பண்ணுவாங்களாம். 15-20. அமெரிக்காக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவானா, வருமானத்துக்கு மிஞ்சி 1% செலவு பண்ணுவான். வருமானத்துக்கு மிஞ்சி. அமெரிக்கன் ஸ்பெண்ட் 1% மோர் தென் தர் இன்கம். அப்படின்னா என்ன ஆகும், கடனில் தான் போய் விடுவோம். பாருங்க, ஜப்பானீஸ் சேவ் 25%, யூரோப்பியன் சேவ் 15-20%. ஆனால் அமெரிக்கர்கள் அப்படியா, நம்ம எப்படி? யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வர நாட்களில் தேவைகள் வரும்பொழுது சேமிக்கணும். 7 வருஷம் நிறைவான வருஷங்கள், செழிப்பான வருஷத்தில் எவ்வளோ சேமிச்சார் சொல்லுங்க? எவ்வளோ சேமிச்சாரு? 5ல் ஒரு பகுதி, விளைச்சல்ல 5ல் ஒரு பகுதியை சேர்த்து வச்சாரு. 5ல் ஒரு பகுதியை சேர்த்து வச்சனால அடுத்த 7 வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அவங்கள மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். தேசத்தின் பல ஜனங்கள் வந்து அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க, இதெல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக ஏழைகளுக்கு இறங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள பாருங்க. நானே கஷ்டப்படுறேன்னு சொல்லாதுங்க, உங்களோட கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இரக்கம் பாராட்டணும். ரிமெம்பர் த புவர், ஷேர் வித் தோஸ் இன் நீட். ஷேர் வித் தோஸ் இன் நீட். ஒரு ஆலயத்தில், முதல்ல ஆலயத்துக்குள்ள பாருங்க, ஒரு சர்ச்சில் இன்ரீச் இருக்கணும், அவுட்ரீச் இருக்கணுங்கிறாங்க. இன்ரீச் அண்ட் அவுட்ரீச். வெளியே உள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும், உள்ளே இருக்கிற தேவை உள்ள மக்களையும் சந்திக்கணும். அவருடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பைபிளில் வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24-25 வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது. வாசிகள் வேகமாக. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசித்தினித்தனம் பண்ணி என்ன பண்ணக்கூடாதா? பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார். பிசினித்தனம் பண்ணி உனக்கு மொத்தத்தில் எல்லாம் என்ன மெடிக்கல் பில் வாரிட்டு போயிடும் உனக்கு. பிசினித்தனம் பண்ணி ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கன்னா என்ன செய்யணுமா? நம்ம தாராளமாக. அடுத்த வசனம் போட்டிருக்கு, கருணை கண்ணன். அதாவது அடுத்த வசனம் இல்லை, அது எங்க இருக்கு? கருணை கண்ணன் 28 இல்லை, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். முதல்ல 11-24-25 வாசித்தீங்கன்னா 24-25 அங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்மா என்ன செய்யும்? செழிக்கும். உதார ஜெனராசிட்டி. நம்ம எல்லாம் ஜெனரஸ் ஆட்டா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெனரஸ் ஆட்டா இருக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கருணை கண்ணன் அப்படின்னா 22:1 அங்க பாருங்க, 13ல 22:9 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன கண்ணனு? என்ன கண்ணா இருக்கணும்? கருணை கண்ணனா இருக்கணும். வன் கண்ணனா இருக்கக்கூடாது. என்ன கண்ணா இருக்கக்கூடாது? வன் கண் இருக்கக்கூடாது. வச்சிருக்காண்டாவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் என்னத்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அல்லேலூயா. கருணை கண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 22:9 ஓகே, அங்க பாருங்க, ஆசீர்வதிக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திருப்பி கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 28-27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். 28-27 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கொடுக்கும்போது. அல்லேலூயா. நம்ம காணிக்க கவர்லேயே கூட புவர் ஹெல்ப்னு போடுவோம்.
அதில் ஒருத்தருமே கொடுக்கல, 2 பேர் தான் ஒழுங்காக கொடுப்பாங்க. அதை வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். நம்ம சபையில் இருந்தோம். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்குறோம், தேவை உள்ளவர்களை போய் சந்திக்கிறோம், மெடிக்கல் சிலத்தில் உதவி செய்கிறோம். பாருங்க, ஏழைகள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு தெரியும் போது நீங்கள் என்ன செய்யணும், அங்கே சேர்ந்து செய்வோம், உதவி செய்வோம் அப்படின்னு. அங்கே ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் கேள்விப்பட்டேன், ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அவங்க வருமானமே இல்லை. அங்கே ஒரு திருமண காரியம்னா அங்கே சபையில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஒரு அன்பும் ஐக்கியமும் சபைக்குள்ள என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 7 10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே எப்படியாக போட்டிருக்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே அதாவது உன் சகோதரரில் எளிவனாக ஒருவன் இருந்தால், எளியவனாகிய அதாவது ஏழையாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமல் கையை மூடாமல், எல்லாம் சொல்லுங்க, கையை மூடாமல், கையை என்ன பண்ணக்கூடாது, மூடாம என்ன செய்யணுமா, அவனுக்கு கையை திறந்து கொடு. அப்போ போட்டிருக்கு 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் நீ செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கையை தர சொல்லுங்க. ஏழைகளுக்கு 4 காரியத்தை மூடக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. மூடக்கூடாதான். என்னதான் மூடக்கூடாதுன்னா, நம்பர் 1, கண்ணை மூடாத. ஏழையை பார்த்து என்ன பண்ணாத, கண்ணை மூடிட்டு போவாத. பைபிளில் 28 நீதிமொழி 28:27 போட்டிருக்கு. 28:27 அங்க போட்டிருக்குது, தன் கண்களை ஏழைகளுக்கு மூடுகிறவனுக்கு, விளக்குகிறவனுக்கு. அங்க என்ன வரும் பார்த்து போட்டுருக்கு பாருங்க. 2வது, காதை மூடாத. என்ன செய்யாத. 21:13 போட்டிருக்கு. 21:13 ஏழைகளின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூடும்போது, அப்ப என்ன செய்யாத, காதை மூடாத, கண்ணை மூடாத, காதை மூடாத. உபாகமத்தில் என்ன வாசித்தோம், கையை மூடாத. 1 யோவான்ல போட்டிருக்கு, இருதயத்தையும் மூடாத. நீ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருதயத்தையும் மூடாத, கொஞ்சம் திறந்து கொடுப்பா அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:10 சொல்லுது, எல்லாருக்கும் நன்மை செய்யும், குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்யும் பொழுது, நம்ம கொடுக்கும் பொழுது, கருணை கண்ணாக இருக்கும்போது கர்த்தர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ உனக்கே நீ பார்த்துட்டு இருக்கியப்பா, கொஞ்சம் கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆறாவதாக யூகித்து முதலீடு செய்வதை விட்டுவிடுங்கள். இன்னைக்கு நிறைய பிரச்சனை இதுதான். யூகித்து முதலீடு செய்யறது. இங்க காசை போட்டா நிறைய வரும், போன்ல நிறைய மெசேஜ் வருது, உனக்கு என்ன விழுந்துருச்சு, 10 லட்சம் ரூபாய், 10 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. அவன் கேட்பான், விழுந்துருச்சு, ஆமா விழுந்துருச்சு, ஒரு 50,000 ரூபாய் அனுப்பி வை அப்படிமா. 50,000 தானே. எனக்கு ஒருத்தர் சொன்னான், உங்களுக்கு 10 கோடி விழுந்துச்சு சார், நீ வந்து வாங்கிக்க அப்படின்னா. எங்க வரணுப்பா? இல்ல நாங்க இருக்கிறேன், ஒரு 50,000 ரூபாய் நீங்க அனுப்புனீங்கன்னா 10 கோடி வந்துடும். நான் சொன்னேன், 10 கோடியில் 50,000 என்ன, 50 லட்சமே பிடிச்சிட்டு எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னேன். 50,000 அவனுக்கு அனுப்புடா, 10 கோடி நமக்கு தருவானா? இது என்ன கருத்தா இருக்கு பாருங்க. நம்ம ஆட்கள் அப்படிதான், நிறைய பேர் ஏமாந்துருக்கிறான். எப்ப அவ்வளவு கிடைக்குதா, பிடிக்கு போடு, அப்புறம் ஒண்ணுமே வராது. இப்படி லட்சங்களை ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளவு மோசடிகள், ஆன்லைன் மோசடிகள் நடக்குது. கவனமா இருக்கணும், விசுவாசிகள் கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. பண ஆசையப்பட்டு போயிடக்கூடாது. முதலீடு செய்த இப்படிப்பட்ட காரியங்களை கெட் ரிச் குவிக் ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. அதாவது வேகமாக பணக்காரன் ஆகணும் எண்ணமே வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, வேகமா பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு எங்குமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து தான் வர முடியும். ஹல்லேலூயா. லாட்டரி வாங்குறது தேவ பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. லாட்டரி சீட்டு, அது மாத்திரமல்ல, சூதாட்டம், பந்தயம் கட்டுதல், இதுல எத்தனை பேர் இன்றைக்கு இழந்து போகிறார்கள். இதுல மாட்டிட்டு இருக்கிற சொத்தெல்லாம், இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் ஈடுபடக்கூடாது. வேதம் சொல்கிறது, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று 13:11 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானமாக ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாத, வேகமா பாருங்க. 23:24 வாசிக்கிறோம். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ மோசடிகள் நடக்குது. எதையுமே தன்னிச்சையாக காரியங்களை செஞ்சிடாதுங்க. 4 பேர்ட்ட ஆலோசனை கேளுங்க, இப்படி வந்திருக்கே, இப்படி செஞ்சிருக்கேன், செய்யலாமா அப்படின்னு என்ன பண்ணுங்க, பினான்சியல் அட்வைசர்ஸ் கேளுங்க. எப்பா இவங்க தரங்கப்பா,
சில இடத்துல பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா போடுங்க அப்படின்னா மாசம் மாசம் இத்தனை 20,000 ரூபா 30,000 ரூபா தருவேன் அப்படிமா. அங்கே போய் மாட்டிக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து எழுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஒரு மாதம் தருவான், 2ஆம் மாதம் ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். எங்கேயாவது நீங்கள் தேடி போனாலும் ஆளு இருக்க மாட்டான். அப்படி எத்தனை நடக்குது இன்னைக்கு. ஆகவே தேவ பிள்ளைகள் கையினால் சேர்த்து சம்பாதித்தை இப்படிப்பட்ட காரியத்தில் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். ஆசை காட்டி இன்னைக்கு மோசம் போக்குகிறார்கள். ஆசை காட்டி மோசம் போக்குறதுல எங்கேயாவது விசுவாசிகள் போய் சிக்கிடக்கூடாது. கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியம் வருதுன்னா 4 பேர்ட்ட கலந்து ஆலோசிங்க. உங்க மனைவிட்ட சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, 4 பேர்ட்ட கேளுங்க. எப்பா வருது அப்படின்னு இப்படி போட்டீங்கன்னா போச்சு, எல்லாமே குடும்பமே உள்ள போக வேண்டியதான். கவனமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, கோ சைனிங் பிணைப்படுதல்ல விசுவாசிகள் மாட்டக்கூடாது. கடனுக்காக என்ன பண்ணாத, பிணைப்படாத. பைபிள்ல 3 வசனம் எச்சரிக்கிறது நமக்கு. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26, 27, நீதிமொழிகள் 22, 26, 27 சொல்கிறது, கையெடுத்து பிணை உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்கள் ஒருவனாகாதே, செலுத்தவனுக்கு ஒன்றில்லாத போது நீ படுத்திருக்கிற படுக்கையை எடுத்து போயிடும். ஆகவே என்ன செய்யாத, கேரண்டி துணியா போய் போட்டுறாதுங்க ஈஸியா அப்படின்னு போட்டிருக்குது. நீதிமொழிகள் 17, 18, நீதிமொழிகள் 17, 18 புத்தியீனன் தன் சிநேகிதனுக்காக முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைப்படுகிறான். நீதிமொழிகள் 11, 15 அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் மிகுந்த பாடுபடுவான். நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. எத்தனையோ பேர் என்று சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தேன் பாஸ்டர், பணத்தை கட்டாமல் ஓடிட்டான், நான் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் இப்படி சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. என் பைபிள் இப்படி சொல்லியிருக்குப்பா, கவனமா, அதுக்கு கீழ்ப்படுகிறதா உனக்கு கீழ்ப்படுகிறதா அப்படின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனமா இருக்கணும். 2வதாக கடன் படாதிருங்கள். அதாவது கைமாறு வாங்குவது கடன் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. borrowing is not going into debts. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க அவசரமா ஒரு தேவை இருக்குது, திடீர்னு சிஸ்டர் நீங்க கொடுங்க நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அவசியப்படுகிறது. ஆனால் எப்போ நம்ம கடனுக்குள்ள போறோம்னு சொன்னா, திருப்பி கொடுக்க வழி இல்லாம வாங்குறீங்க பாருங்க. திருப்பி கொடுக்க வழியே, நான் அடுத்த மாதம் தருவேன்னு சொல்லுவான், ஆனால் திருப்பி கூட வழியே இருக்காது. அந்தால ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா, அது கடன் பட்டுறீங்க உள்ள. அது மாத்திரமல்ல, எப்படி திருப்பி கொடுக்கிறேங்கிற சரியான அறிவே இல்லை. திருப்பி கொடுவதற்கான முகாந்திரமும் வழியும் இல்லாம எப்படி நான் கொடுப்பேன், இப்படி வரும் எனக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு திட்டம் இல்லாம நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க கடன் படுகிறீர்கள். Borrowing is not debt. Bible doesn't say it is wrong to borrow, but it is not good idea to borrow. இப்ப கைமாறு வாங்குறது நல்ல ஐடியா கிடையாது. ஆனா சில நேரத்தில் அவசியப்படும் வாங்கலாம். ஆனா கொடுக்க அவனுக்கு திராணி இருந்தால் தான் வாங்கணும். இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆண்டவர் வழியை திறக்கிறதா உட்கார்ந்துருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க கத்தரை நம்பினீங்க, ஒரு காக்கா அனுப்புவார் ஆண்டவர். ஏதாவது ஆண்டவர் வழியை திறப்பார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். ஆண்டவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவனாக கடனுக்குள்ளாகவே மாட்டிவிடக்கூடாது. ஒருவேளை கடன் பட்டிருந்தால் சீக்கிரத்தில் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை முயற்சி எடுக்கணும். வேதம் சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு, நீதிமொழிகள் 22:7, நீதிமொழிகள் 22:7, நீதிமொழிகள் 31:27 சொல்லுது, துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாம போனீங்கன்னா யாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. அப்படி போட்டிருக்கு. அப்போ என்ன செஞ்சிடணும், அப்போ சில ஆளு கடன் கொடுத்தவனே எகிரி பேசுவாங்க, என்னவும் செஞ்சுக்க பார்த்துக்கிற, வா கோர்ட்டுக்கா வரணும், வாங்கியிருப்பாங்க, அவன் கடன் கொடுத்தவன் முடிச்சுட்டு இருப்பான். நம்ம கவனமாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வேலை இருந்தாலும் கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி தயவு பாராட்டி என்ன பண்ணணும், நம்ம பேசணுமே தவிர, அது மாத்திரமல்ல கடனுக்குள்ளாக போகக்கூடாது. அதில் தீர்மானமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏழாவதாக வீண் செலவை தவிர்த்திடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வீண் செலவை. ஸ்டாப் வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். வேண்டிய செல்வமும் என்னையும் ஞானமானுடைய வீட்டில் இருக்குமா, மூடனோ அது எல்லாத்தையும் செலவழித்து போடுறான், ஸ்குவாண்டர் பண்ணிடுறான், எல்லாத்தையும் செலவழித்து போட்டுறான் அப்படின்னு போட்டிருக்குது. அதான் வீண் செலவுகள். நிறைய நேரத்தில் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்காக. எப்படி நீங்கள் யாருன்னு யார்ட்டையும் காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணம் பண்ணுறதும் அப்படி தான். யார் தெரியுமா எப்படி பண்ணி வைப்போம் தெரியுமா,
ரொம்ப ஆடம்பரமாக பண்ணிக்கிட்டு படுவான் பாருங்க, 10 வருஷமாக வட்டி கட்டிகிட்டு இருப்பான். படுறது யாரு? அவன் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் எப்போ விட்டுட்டு போயிட்டானுங்க எல்லாரும். ஆனால் கடன் கட்டுறது யாரு? அவன் யாரும் என்ன செய்யக்கூடாது, இம்ப்ரெஸ் பண்ணணும், அதாவது பிரியப்படுத்துறதுக்காக ஒன்றையும் செய்யாதுங்க. தேவன் பிரியப்படுறாரான்னு மட்டும் பாருங்க. தேவன் பிரியப்படுறாரா? அல்லேலூயா. சில வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா 50 பேர் வச்சே கல்யாணத்தை முடிச்சிடுறான். பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர் நம்ம ஊர் தான். எல்லாம் சுற்றும் புறமும் நண்பர்கள் எல்லாம் வாங்கப்பா, படையெடுத்து வாங்க, எல்லாம் வண்டியை பிடிச்சி வாங்க, வேனை பிடிச்சி வாங்க வாங்க, வந்து நல்லா சாப்பிட்டு போங்க. எல்லாம் சாப்பிட்டு போயிடுவான். மொய் வைக்கிற 50 ரூபா 10 ரூபா வச்சுட்டு போயிடுவாங்க. கஷ்டப்படுறது யாரு? ஆகவே என்ன பண்ணுங்க, அதுக்குன்னு கர்த்தர் உங்களை கைவிட்டுற மாட்டாரு. நீங்கள் ஞானமாக செய்யணும். அல்லேலூயா. மேலே போயிடக்கூடாது. திட்டமிட்டு என்ன செய்யணும்? வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங். சாதாரணமாக நல்ல சிம்பிளாக நல்ல புடவை கட்டலாம். அதாவது நீங்கள் இருக்கிறனால செய்கிறது, இருக்கும்போது செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் வீண் செலவுகள் அதை நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, many people buy things they do not need with the money they do not have with the, to impress the people they do not like. அதாவது இல்லாத பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? தேவையில்லாத பொருளை வாங்கி நம்ம விரும்பாத நபர்களை என்ன பண்ணுறோம்? நம்ம விரும்பாத நபரை பிரியப்படுத்துறதுக்காக இல்லாத ஒரு பொருளை, தேவையில்லாத பொருளை, இல்லாத பணத்தை வச்சு வாங்குறது தான் கடனுக்குள்ளே போகிறது. ஆகவே ரொம்ப என்ன பண்ணணும்? கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையில் 3 காரியம்: நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். அதாவது தேவைகள், அடிப்படை தேவைன்னு இருக்குது, அதை நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு தான் ஆகணும். 2வது வாண்ட்ஸ் அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள். சில விருப்பங்கள் இருக்கலாம். நம்ம பொருளாதாரம் ஆசீர்வதிக்கும் பொழுது விருப்பங்களை ஆண்டவர் தந்திக்கிறார். அப்புறம் ஆசைகள் இருக்கலாம். சில ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரத்தில் தான் அது இருக்குமே தவிர, இல்லாத நேரத்தில் ஆடம்பரமான ஆசைகளில் போய் மாட்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மாட்டிடக்கூடாது என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஆள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹோட்டலுக்கு போகிறது. வீட்டில் சமையல் வைக்கலாம், ஹோட்டல் அங்கே போனால் பில் வந்துடும் 400 ரூபா 500 ரூபா, சில 1000 ரூபா சாப்பிட்டு வருவான். அது 1000 ரூபா இருந்தால் ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? வீட்டில் வச்சு. அதுக்கு ஹோட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லலை, மாதம் ஒருக்கா போங்க, நல்லது தான். ஆனால் நம்முடைய வருமானம் எப்படி பார்த்து வீண் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். யாரையும் பிரியப்படுத்துவதற்காக அல்ல. எனது இதை போல் அடிக்கடி ட்ரெஸ்ஸை வாங்குறது கிடையாது. அடிக்கடி எத்தனை ட்ரெஸ் உங்களுக்கு வேணும்? சட்டை ஒரு 10 சட்டை 10 பேண்ட் போதுமா? கூட வேணுமா? 31 சட்டை வேணுமா மாதத்துக்கு மாற்றி மாற்றி போகிறதுக்கு? அப்போ என்ன பண்ண இருக்கு? சில ஆட்களை பார்த்தீங்கன்னா பீரோ நிறைய புடவையாக இருக்கும். அதில் சில புடவைகள் கெட்டியே 10 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். கொடுக்கவும் மாட்டாங்க வேலையை, அது உள்ளே அடைச்சிக்கிட்டே கிடக்கும். என்ன வேணும் என்ன வேணும் பாருங்கள். சிக்கனமாக இருங்க. அதாவது சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் ஃப்ரூகல் அப்படின்னு இருக்கு. ஃப்ரூகாலிட்டி. ஃப்ரூகாலிட்டிங்கிறது நல்லது, ஸ்டிஞ்சினஸ் மோசமானது. சிக்கனம் நல்லது, கஞ்சத்தனம் மோசமானது. சில ஆளுக்கு கஞ்ச பிசுனாரியாக இருப்பான். தேவைக்கும் சந்திக்க மாட்டான். நல்லா சாப்பிட முடியும், ஆனாலும் எனது ரசம் தான் சாப்பிடுவேன், ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவேன். சாப்பிடுப்பா, நல்ல கீரையை சாப்பிடு, சிக்கனை வாங்கி சாப்பிடு. கஞ்ச பிசுனாரியாக இருக்காது, ஆனால் சிக்கனமாக இருங்க. இல்லை சொல்லுங்க, கஞ்ச பிசுனாரியாக இருக்கக்கூடாது. பி ஃப்ரூகல் பட் நாட் ஸ்டிஞ்சி என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வீண் செலவுகள், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாங்குவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணணும். ஏதாவது வாங்குறீங்களா? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் வாங்க போகிறேன், நான் ஜபித்து ஆண்டவரே வாங்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி வாங்குங்க. அது மாத்திரமல்ல, இது தேவைதானா அப்படின்னு நினச்சி வாங்க. சில காரியங்கள் பொருளை வாங்கி தேவையில்லாமல் வாங்கி அது பாருங்க பணத்தை வீணாக செலவு பண்ணுறது. அதை ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு எனது யானையை கட்டி வச்சுக்க மாதிரி தேவையில்லாமல் உட்காந்துருக்கும். தீவனம் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? அது பிரயோஜனமே இல்லை, தீவனம் தான் முக்கியம். ஆகவே தேவையா, இஸ் இட் நெசசரி, அது தேவையா அப்படின்னு பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அது நான் ஏதோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு வாங்கிட்டடா அப்படின்னு யோசிக்கணும். இது தேவைதானா எனக்கு? இது நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேனா? இது என்னுடைய குடும்பத்துக்கு அவசியம் தானா என்கிறதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி செஞ்சீங்கன்னா நம்ம வீண் செலவை தவிர்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த புதிய பொருளாதார வருஷத்தில் வீண் செலவை தவிர்ப்பதற்கு சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, ஒன்றுத்தையும் வீணாக்க விரும்புவதில்லை. 5 அப்போ 2 மணி எத்தனையோ என்ன பண்ணுது? சாப்பிட்டாங்க எல்லாரும். சரி போக்குப்பா, எல்லாம் பொறுக்கிட்டு போகல, எல்லாத்தையும் பொறுக்கு அப்படிங்கிறார். வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறார். எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணு, அதெல்லாம் கூட நிறைய நிரப்புங்கிறார். பாருங்க, ஆண்டவர் எதையும் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா.
சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதுங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க. எத்தனையோ ஏழைகள் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை ஞானமாக செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாவற்றுக்கும் முதலையும் கர்த்தருடைய காரியத்தில் ஆரம்பித்தேன். தேவனுக்கு கொடுங்கள், தேவனை கனமணுங்கள்னு சொல்லி கடைசியாக சீக் காட் இன் பிரேயர். ஜெபத்திலே கர்த்தரை தேடுங்கள், ஜெபத்திலே தேவனிடம் ஜெபியுங்கள். நம்ம வாசித்த வசனம் சொல்வது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய வருமானங்களை பெருக செய்கிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. வருமானங்களுக்கான வழிகளை திறக்கிறவர் அவர்தான். சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் அவர்தான். பைபிளில் சொல்லியிருக்கிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தான் தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஞானத்தை அவர் தான் தருகிறார். வேலை அவர் தான் தருகிறார். வாய்ப்புகளை அவர் தான் தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அல்லவே கர்த்தாவே நல்ல வேலையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நெருக்க வரும்பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வழிகளை நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். நம்ம கடினமாக வேலை செய்ய வேண்டும், உண்மைதான். ஆனால் சில நேரத்தில் நமக்கு மிஞ்சி சில தேவைகள் வரும்பொழுது ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு தேவை, ஒரு நெருக்கம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், நீ போய் அங்கே இரு, நான் காக்காவை அனுப்புவேங்கிறார். ஒரு விதவை அனுப்புவேங்கிறாரு. 3 வருஷம் காக்கா மூலமாகவும் கேரி தாற்றின் மூலமாகவும் 2 வருஷம் ஆண்டவரால் போஷிக்கப்பட்டான். காக்கா இல்லை, கர்த்தர் தான் அனுப்பினார் காக்காவை. இல்லாட்டி காக்கா வேற எங்கேயா போயிருக்கோம். ஆனால் எலியாவை தேடி வருது. ஹல்லேலூயா. விதவை ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆண்டவர் 3 வருஷம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எலியா ஆசீர்வதிக்கப்பட்டார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அங்க கணவர் மரித்து விட்டார், தீர்க்கதரிசியாகிய கணவன். அந்த விதவை தீர்க்கதரிசியுடைய மனைவி கஷ்டப்படுறாங்க, கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவரே என்ன செய்யறது ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் எலிசா மூலமாக அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் எண்ணெயை பெருக செய்கிறார். அவங்க தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் குறை வந்து விட்டது, ஒரு நெருக்கம், திடீர்னு நெருக்கம் வந்துருச்சு, என்ன செய்வதென்றே தெரியல. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம செய்வதை ஒழுங்கும் கிரமமாக செய்வோம் என்று சொன்னார். நாம் உழைக்காம ஊதாரித்தனமாக நம்முடைய வாழ்க்கையில சரியான திட்டமிடுதல் இல்லாமல் காரியங்கள் செய்துவிட்டு ஆண்டவரே இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. நம்ம செய்வதை செய்துக்கிட்டே இருப்போம்னு சொன்னா கர்த்தர் வழிகளை ஆண்டவர் அற்புதமாகவும் திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய வாசல்களை நமக்காக ஆண்டவர் திறப்பார். களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, நீதிமொழி 28:25, நீதிமொழி 28:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அறியாத வழியை நமக்காக திறப்பார். திடீரென்று ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். உங்க தேவையை ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே காக்காவே பார்த்துட்டு இருக்க கூடாது, நீ செய்வதை செஞ்சிட்டு இருக்கணும். ஆண்டவர் அனுப்புவார் சில நேரத்தில். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் மன்னாவினால் போஷித்தார். அவங்க சும்மா போயிட்டே தான் இருந்தாங்க, மன்னா வந்துட்டே இருந்துச்சு, தண்ணி கொடுத்துட்டே இருந்தார். கானானுக்குள்ள போனவொடனே, போதும் மன்னா, இப்போ நீ வேலை செய், பயிரிடு, சாப்பிடு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்போ எப்போவுமே மன்னா வரும், சும்மா தூங்கிட்டே இருப்ப அப்படின்னு கூடாது. மன்னா வர வேண்டிய நேரத்தில் மன்னா வரும், நீ செய்ய வேண்டியதை செய். கர்த்தர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், உன் கையின் பிரயாசத்தை உன் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். வர வர விருத்தி அடைந்தான். மக்கள் பார்த்து சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மை மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் பாருங்க, நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் வீண் செலவுகளுக்கு, அதாவது நம்ம பண்ற வீண் செலவு வேற, சில நேரத்தில் தேவையில்லாத செலவுகள் வரும், ஆஸ்பத்திரி செலவு, இந்த செலவு அந்த செலவு, அதெல்லாவற்றையும் தவிர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல சுகத்தை கொடுத்தா எவ்வளோ நமக்கு மிச்சம் இல்லை. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்தா எவ்வளவோ மருத்துவ செலவுகள் மிச்சமாகிறது. கர்த்தர் அதெல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக, வருமானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வருமானத்தை செலவிடுவதற்காக ஜெபம் பண்ணுங்க, பொருளை வாங்குவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே எப்படி செய்யலாமான்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கர்த்தரை கனம் பண்ணுவதெல்லாம் என்ன சொல்லி அர்த்தம்னா, நான் செலவழிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பிரியப்படுகிறாரா என்று நம்ம பார்க்க வேண்டும். நீ அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக செஞ்ச, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக இதை வாங்கி வச்சிருக்க நீ அப்படி, நீ ஆண்டர் நம்மளை ஒருபோதும் சொல்லிடக்கூடாது.
ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா?